அமைச்சரே, என் மனதில் உள்ள சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை யாராவது தந்திருக்கிறார்களா? வணக்கம் அரசரே, இன்னும் யாரும் வரவில்லை. வருந்துகிறேன். புலமைக்கு தலைமகனாக விளங்கும் நக்கீரர், துணைக்கு கபிலர், பரணர் என சான்றோர் பலனினாவே நான் இருந்தும் என் சந்தேகம் தீர்க்கப்படாதது ஏன்? எழுத மனமில்லையா? இல்லை பரிந்துகை போதவில்லையா? பல்லாண்டு வாழ்க. மறைமுக பேச்சு வேண்டாமே. புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று அறிவித்திருந்தாலும் பாட்டுக்கள் குவிந்திருக்கும். ஆனால் பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை. வேந்தே, பொண்ணுக்கும் பொருளுக்கும் புலமையே விற்க அளவிற்கு என் எண்ணம் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை. வெகுமதிக்கு விருப்பமில்லையா? இல்லை என் மனசந்தேகத்திற்கு விளக்கம் தெரியவில்லையா? சேர்ந்து பிறந்ததுதான் சந்தேகம். அதன் முன்னின்று தீர்ப்பது முத்தமிழ் சங்கத்தை சேர்ந்தது. அத்தனை பொறுப்பிருப்பவர்கள் என் அவையில் இருக்கும் போது என் சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் இல்லையா? பரிசுக்கு பாட்டு என்று பரறிவித்திருக்கும் முன்பே உன் சந்தேகம் என்ன என்று புலவரிடம் ஆலோசித்திருக்கலாம் இல்லையா? ஆஹா, வென்று விட்டீர் நக்கீரரே, வென்று விட்டீர். வணக்கம் அரசே, உங்கள் மனசந்தேகத்தை தீர்க்க தர்மி எனும் ஒரு புலவர் வந்திருக்கிறார். அரசே, அவை நாடும் புலவர் பாவம், பொன்னையும் கண்டறியாதவர் என்று எண்ணுகிறேன். அதனால்தான் புலமையை இங்கு அடகு வைத்திருக்கின்றார். நக்கீரருக்கு விருப்பமில்லை என்றால் என்ன? புலவர்கள் மற்ற புலவர்களின் சந்தேகத்தை தீர்த்தார் என்று வருங்காலம் சொல்லட்டும். அண்ணா, வேந்தே, அரசே, வேந்தே, என்னை பார் வேந்தே, என்னை பார், நீ வாழ்க. பரிசு இன்னும் யாருக்கும் கொடுக்கவில்லையே? இல்லை புலவரே, என் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை இயற்றி வந்தீரா? ஆமாம் ஆமாம், பரிசு தயார் தானே? பரிசு தயார்தான். பாடலை பாடும். கொங்கு வாழ்க்கை அஞ்சலி தும்பி காமன் சுப்பாது கண்டது மூலியமோ? ஆஹா, ஓஹோ, கூப்பிட்டீங்களா? இல்லை பாடட்டுமா? பாடும். பைலேதிகளே நட்பின்மையிலே சரியாற்றி அறிவை கொண்டு அறிவோலோ நீரின் பூவே. ஆஹா, ஓஹோ, என் சந்தேகம் தீர்ந்தது. இப்பொழுது உன் சந்தேகம் தீர்ந்ததா? பரிசு யாரெங்கே? அந்த பொற்கிளியை எடுத்து வாருங்கள். 1000 பொற்காசுகள். சொக்கா சொக்கா, நான் அமைச்சரை வேற காணலையே. வருகிறார் வருகிறார், வந்துவிட்டார். தருமியே, பொற்கிளியை பெற்றுக்கொள். நிறுத்துங்கள் அரசே. புலவரே, இப்படி வாரும். நான் வரமாட்டேன். ஐயா, இப்படி வாரும். இரும் ஐயா, பரிசை பெற்று வருகிறேன். வேண்டாம், இங்கே வா. இப்பாடல் யாருடையது? என்னுடையதுதான். என்னுடையதுதான். வேற என்ன, உம்முடையதா? உன் பாட்டில் தவறுள்ளது. எவ்வளவு தவறு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் பரிசு தொகையை குறைத்துக் கொள்ளுங்கள். தருமி, தவறான பாட்டிற்கு ஏது பரிசு? இங்கு எல்லாமே நீர்தானோ? விளக்கத்தை கூறி பரிசு தொகையை பெற்று செல். என்னையா விளக்கம் விளக்கம்னு எங்கிருந்து வரும்? என் உயிரை வாங்குற? உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாமே என்றுதான் எண்ணுகிறேன். பரிசு வேண்டாமா? எனக்கு வேண்டாம். என்ன பெரிய பரிசு? பொல்லாத பரிசு. தருமி, பரிசு வேண்டாமா? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அத்திலே பேர் வாங்கும் புலவர்களும் உண்டு, குறை கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் உண்டு. அதில் நீர் எந்த வகை என்று உமக்கே தெரியும். ஒன்ன மாதிரி ஒருவன் இருந்தா உலகம் நல்லா உருப்பிட்டுரும். தருமி, பரிசு வேண்டாமா? தருமி, பரிசு வேண்டாமா? உமது பரிசு எனக்கு வேண்டாம். நான் வருகிறேன். பாட்டுக்கு சொந்தக்காரர் இவர் இல்ல அரசே. பாடலில் தவறு இருக்கிறது. தவறான பாட்டிற்கு பரிசளித்து மொழிக்கு பெரும் தவறை செய்துவிட்டேன். தடுத்து நிறுத்தியமைக்கு நன்றி.